2026 ஜனவரிக்குள் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். செய்தியாளர்கள் பாஸ்கரன், தாயுமானவன் வழங்கிய தகவல்கள் இவை. சட்டப்பேரவை இன்று தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விஷச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி முழக்கம் எழுப்பிய அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவை மாண்பை மதிப்பை குறைக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி அதிமுகவினரை வெளியேற்ற உத்தரவிட்ட சபாநாயகர் அப்பாவு இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். விஷச்சாராய விவகாரத்தை அதிமுகவினர் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டிய சபாநாயகர் அப்பாவு நினைத்ததையெல்லாம் பேசுவதற்கு இது பொதுக்கூட்டம் அல்ல என்றும் கண்டித்தார். அதிமுக சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குந்தகம் விளைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள். சட்டப்பேரவையில் மீண்டும் மீண்டும் கலவரத்தை உருவாக்கும் நோக்கில் அதிமுக செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் 2026 ஜனவரிக்குள் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என உறுதியளித்துள்ளார். ஈஷா மையம் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ளதா என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் எழுப்பிய கேள்விக்கு ஆய்வு செய்து பதில் கூறுவதாக அமைச்சர் மதிவேந்தன் கூறிய நிலையில் 3 ஆண்டுகளாக அது குறித்து ஆய்வு செய்யாமல் இருக்கிறீர்களா என அமைச்சர் துரைமுருகன் கேட்டது கவனம் பெற்றது. நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா? இதனிடையே நெல்லையில் சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் கூடுதல் தகவல். நாளைய தினம் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை கூட்டத்தில் பங்கேற்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. நாளைய தினம் பங்கேற்கக்கூடிய பட்சத்தில் மீண்டும் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை முன்வைத்து விவாதத்தை எழுப்புவதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் முன்வந்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ரஞ்சித். நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.